See, in income tax, determination of residential status is very important for computation of tax for any individuals. ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒரு இண்டிவிஜுவல் என்ன அவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றத தெரிஞ்சால் தான் நம்ம அவருக்கு என்ன டேக்ஸு என்ன பேசிஸில் டேக்ஸ் வந்து அவருக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற நமக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா we has to check two conditions. Number 1 basic condition and number 2 additional condition. In basic condition we want to check two criteria, 2 points, that is an individual has to stay in India for at least 182 days in relevant previous year. So an individual has to stay in previous yearல he has to stay in India at least 182 days. At least 182 days அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். Or if the individual fails to satisfy 182 days, அப்படி அவர் 182 days ஸ்டே பண்ணலை அப்படின்னா we can check the second basic condition. So second basic condition என்னன்னு பார்த்தீங்கன்னா the individual has to stay in India for 60 days in relevant previous year. ஸோ அட்லீஸ்ட் 60 days ஸ்டே பண்ணியிருக்கணும் ப்ளஸ் 365 days இன் ப்ரெசிடிங் 4 ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரெசிடிங் 4 ப்ரீவியஸ் இயரில் he has to stay 365 days. ஸோ relevant previous year, preceding previous year, 2 terms are there. ஸோ relevant previous year அப்படின்னா immediate previous year, current financial year-ஓட immediate previous year தான் வந்து relevant previous year. ஸோ ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்னா பிஃபோர் அதுக்கு முன்னாடி வர்றது தான் ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஸோ பேசிக் கண்டிஷனில் த இண்டிவிஜுவல் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன். அடிஷ்னல் கண்டிஷன், he should be a resident for 2 out of 10 preceding previous year. ஸோ அடிஷ்னல் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா he has to be a resident. He should be a resident for 2 out of 10 preceding previous year. preceding 10 previous yearல அவர் 2 years ரெசிடெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் அவருக்கு. ரெசிடெண்ட்டை பேசிக் கண்டிஷனை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவர் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். And the second one is second additional condition is he should stay in India for at least 730 days in 7 preceding previous year. So last 7 preceding previous yearல at least 730 days அவர் stay பண்ணியிருக்கணும். That is our second additional condition. So 2 additional condition நம்ம criteria follow பண்ணும்போது he has to satisfy both the additional condition 1 and 2. பேசிக் கண்டிஷன் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணும்போது எய்தர் 1 or 2. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் ஆர் செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரெசிடெண்ட் அப்படின்றது நம்ம எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இஃப் அ இண்டிவிஜுவல் சாட்டிஸ்ஃபை எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன் தென் ஹி இஸ் அ ரெசிடெண்ட். ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னாவே ஈஸியாக ரெசிடெண்ட். இஃப் அ இண்டிவிஜுவல் சாட்டிஸ்ஃபை எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன் அண்ட் ஃபெயில்ஸ் டு சாட்டிஸ்ஃபை போத் த அடிஷ்னல் கண்டிஷன். ஒரு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, 2 அடிஷ்னல் கண்டிஷனில் ஒரு அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒன்று பண்ணலன்னாலும் he has to satisfy both the additional condition. So if he fails to satisfy both the additional condition, then he is considered as resident and not ordinary resident. Ordinary resident அப்படின்னா if an individual satisfy any one of the basic condition and satisfies both the additional condition, then he is a resident and ordinary resident. So if he satisfy any one basic condition and 2 additional condition, then he is a resident and ordinary resident. இப்போ நான் ரெசிடெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா if individual fail to satisfy any one of the basic condition.
ஸோ பேசிக் கண்டிஷனே அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இஃப் த இண்டிவிஜுவல் இஸ் ஃபெயில் டு சாட்டிஸ்ஃபை த பேசிக் கண்டிஷன் then he is considered as non-resident. No need to check the additional condition. See, there is some exception in following this condition, basic rule. நம்ம இப்போ பேசிக் கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது ஃபாலோ பண்ணுறது எல்லா க்ரைட்டீரியாலையுமே இந்த பேசிக் கண்டிஷன், ரெண்டு பேசிக் கண்டிஷனுமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. தேர் இஸ் சம் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ எங்கே அந்த எக்ஸப்ஷன்ஸ் அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் இண்டியன் சிட்டிசன் ஹூ கோஸ் அப்ராட் இன் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அப்ராட் இண்டியன் சிட்டிசன் இஸ் கோயிங் ஃபார் அ ஃபாரின் கண்ட்ரி, இஸ் கோயிங் ஃபார் அப்ராட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், ஆர் a member of crew of Indian ship. The Indian ship as a member of crew is going out of India. So in the case the second basic condition 60 days, that is in second basic condition 60 days is not applied, only 182 days will be followed. So second basic condition அந்த 60 days அப்படின்றது அவங்களுக்கு அப்ளை ஆகாது, அங்கேயும் அவங்களுக்கு 182 days தான் அப்ளை ஆகும். And the second case யாருக்கு இது பார்த்தீங்கன்னா, in Indian citizen or a person of Indian origin living outside India coming to visit India in the previous year. So he is an Indian origin, he is living outside India. For the visit he came to India at the previous year. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் பேசிக் கண்டிஷன் 60 days அப்படின்ற பாயிண்ட் அப்ளை ஆகாது. இன்ஸ்டெட் ஆஃப் 60 days 182 days தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்.